வணக்கம். நான் முருகன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தீய சக்தியுடன் இணைந்து தானும் ஒரு தீய சக்தி என்று நிரூபித்திருக்கின்றார். எப்படி அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு வருங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்து ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்த ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், கட்சியினுடைய தலைவர் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த கட்சியினுடைய தலைவரை, அந்த கட்சியை தீய சக்தி என்று வர்ணித்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்றவர் தான் விஜய் அவர்கள். அப்படிப்பட்ட தீய சக்தியை தான் வெற்றி பெற்ற உடனே முதல் ஆளாக சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கின்றார். அதன் மூலமாக தீய சக்தி என்று தன்னை கூறிக்கொண்டிருக்கின்ற விஜய் அவர்கள், தூய சக்தி என்று கூறிக்கொண்டிருக்கின்ற விஜய் அவர்கள் தீய சக்தியுடன் சந்தித்து தானும் ஒரு தீய சக்தி என்று நிரூபித்திருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பின் காரணமாக பெற்ற வெற்றி. அப்படி வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சராக ஆயிட்டார். முதலமைச்சராக ஆனவுடனே முதலாக சந்தித்த நபர் தான் தீய சக்தி என்று தேர்தலில் பேசி பிரச்சாரம் செய்து மக்களிடம் ஆதரவை பெற்று பெரும்பான்மை கிடைக்கலனாலும் முதலிடத்திற்கு வந்திருக்கின்ற விஜய் அவர்கள் தீய சக்தியை சந்தித்து தான் தூய சக்தி இல்லை, தானும் ஒரு தீய சக்தி தான் என்று நிரூபித்திருக்கின்றார். மொத்தத்தில் மக்களை முட்டாளாக்கியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு முக்கிய காரணம் முழு ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது விஜயால் தீய சக்தி என்று வர்ணிக்கப்பட்ட கட்சியிடமிருந்தே ஆதரவை பெற்று தான் விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கின்றார். கடந்த அதாவது இப்பொழுது நடந்துகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சிகள், இந்த 4 கட்சிகளுமே 8 சற்று ஏறக்குறைய 10 எம்எல்ஏ சீட்டை வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த 10 எம்எல்ஏக்கள் தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தீய சக்தி தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க உதவி பண்ணியிருக்கிறது. அதை மறைமுகமாக கள்ள கூட்டணி அமைத்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் விஜய் அவர்கள். அதனால தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி, அதனுடைய தலைவர் தீய சக்தியுடன் இணைந்து தானும் தீய சக்தியாக மாறியிருக்கின்றார். அடுத்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், கடந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களை தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்த திருமாவளவன் அவர்கள் 4 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தியிருக்கின்றார். என்ன ஆலோசனைன்னு கேட்டிங்கன்னா, வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கணும், தினந்தோறும் தமிழக வெற்றி கழகத்திற்கு குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், உள்ளே இருந்து குடைச்சல் கொடுத்து கொண்டே அந்த கட்சியை, தமிழக வெற்றி கழகத்தை பலம் இழக்க செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் திருமாவளவன் மற்றும் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக தற்பொழுது இருக்கின்ற எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணம். அது நன்றாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியும். தெரிந்து இருந்தும் ஏன் ஆதரவு பெற்றார்னு கேட்டிங்கன்னா, பதவி ஆசை. ஊழல் பண்ணணும் அவர் வரல, ஆனால் பதவி ஆசை யாரை விட்டது. அப்படி தன்னால் தீய சக்தி என்ற கட்சியிடமிருந்து ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்திருக்கின்றார். இந்த இடத்துல மக்கள் தான் முட்டாள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க முழு ஆதரவு, முழு ஒத்துழைப்பு, 4 கால்களை கொடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது தீய சக்தியினுடைய கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவர்கள் தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. இதன் மூலமாக மக்களை முட்டாளாக்கியிருக்கின்றார் விஜய் அவர்கள். ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல தேர்தல் பிரச்சாரத்தில் தீய சக்தி என்று எதிர்த்து போராடியதில் பேசியதற்காக தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதன் மூலமாக முதலிடத்திற்கு வந்த விஜய் அவர்கள் தீய சக்தியுடன் இணைந்து ஆட்சி அமைத்திருக்கின்றார். இதன் மூலமாக மக்களை முட்டாளாக்கியிருக்கின்றார். ஒரே ஒரு நல்லது மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தால் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே நல்லது ஏற்பட்டிருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டுக்கு பணம் கொடுத்த கட்சிக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எந்த கட்சி பணம் கொடுத்ததோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடாமல் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஓட்டு போட்டிருக்காங்க.
தமிழக மக்கள். அதற்கு காரணம் சினிமா மோகம் இன்னும் விட்டு வைக்கல. கடந்த 60 ஆண்டு காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்சியினரை மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் தங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு ஏமாந்தவங்க அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போட்டு ஏமாந்துருக்காங்க. இப்படி மாறி மாறி ஏமாந்து போன முழு முட்டாள்களான தமிழக மக்கள் நடிகர் ஒருவர் கட்சி ஆரம்பித்த உடனே இவர் வந்தால் நமக்கு நல்ல செய்வார்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு இப்போ ஓட்டு போட்டு மறுபடியும் ஒரு முறை ஏமாந்திருக்கிறார்கள். அடுத்ததாக சட்டசபை கூடிய முதல் நாளிலேயே மெஜாரிட்டி நிரூபிக்கணும். அன்னைக்கே சட்டசபை கலகலத்து போச்சு. தன்னுடைய குடும்ப ஜோசியருக்கு அரசு பதவி கொடுத்து தன்னுடைய முதல் ஊழலை, லஞ்சத்தை விஜய் அவர்கள் செஞ்சிருக்கின்றார். குடும்ப ஜோசியர்னா குடும்பத்தில் வச்சு ஒரு பதவி கொடுத்து குடும்பத்தோடு வச்சுக்கலாம். அரசு பதவி குடும்ப ஜோசியர் கொடுக்கிறது மிக மிக தவறானது. அதை தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக காட்டமாக சட்டசபையில் கண்டனம் தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக செயல்படுகிறார். துணை முதலமைச்சராக செயல்படாத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக தொடர்ந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தொடரும் வரை செயல்படுவார். அதே போலவே மற்றொரு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தார். தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகளும் இந்த கிளி ஜோசியருக்கு பதவி கொடுத்ததுக்கு, அரசு பதவி கொடுத்ததுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் அன்றைக்கே அந்த உத்தரவு வாபஸ் வழங்கப்பட்டது. இதிலிருந்து முதல் நாளிலேயே தன்னுடைய இயலாமையை விஜய் அவர்கள் காட்டியிருக்கின்றார். தான் அனைவருக்கும் நல்லவர், யாருக்குமே எதிரி கிடையாது அப்படிங்கிறத, தான் அனைவருக்குமே சமமானவர், நல்லவர் அப்படிங்கிற பேர் எடுக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே முதல் ஆளாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் இல்லத்திற்கு சென்று போர்வை போத்தி தீய சக்தியுடன் இணைந்து தீய சக்தியாக மாறியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அந்த தீய சக்தியுடன் இணைந்து வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி 2 கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அவங்களுடைய இல்லத்துக்கு சென்று தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். சீமான் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைத்து கொண்டு வந்த ஊழல் அமைச்சர்களுடைய இல்லத்திற்கு சென்றும் ஆபீஸுக்கு சென்றும் தங்களுடைய ஆதரவை நன்றியை தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலமாக தான் ஒரு தீய சக்தி என்று நிரூபித்திருக்கின்றார். அடுத்ததாக பிளவுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது ஊழல் அமைச்சர்களுடைய சந்திப்பதற்காக ஒரு சோபாவையே எடுத்துகிட்டு போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. இவரா உங்கள் தீய சக்தி என்று நீங்கள் தான் முடிவு செய்யணும். அடுத்ததாக மேலும் 5 வருடம் காத்திருக்க முடியாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்த ஊழல் அமைச்சர்கள் கடந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய 5 ஆண்டு ஆட்சியில் எந்த விதமான பதவி சுகத்தை அனுபவிக்க முடியல. அடுத்தது 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்க போகுது. அதன் மூலமாக மீண்டும் அமைச்சராகி ஊழல் பண்ணலான்னு அதிகாரத்துக்காக காத்திருந்த முன்னாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஊழல் அமைச்சர்கள் எல்லாமே வெற்றி பெற முடியாத காரணத்தினால வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தீய சக்தியினுடைய வேலையா என்று பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த தலைவரா உங்கள் தீய சக்தி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஊழல் அமைச்சர்கள் கட்சியை உடைச்சிட்டு வந்து தேமுதிகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த ஊழல் அமைச்சருடைய ஆதரவை பெற்றதும் ஊழல் தான். அதன் மூலமாக இவர் தீய சக்தியாக மாறியிருக்கின்றார். அது மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு அப்படி உடைத்து கொண்டு வந்த அந்த ஊழல் அமைச்சர்களுக்கு தன்னுடைய மந்திரி சபையில் மீண்டும் அமைச்சர் பதவி தரன்னு சொல்லியிருக்கிறாரு, வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. இதன் மூலமாக தான் ஒரு அக்மார் தீய சக்தி என்று நிரூபித்திருக்கின்றார். வருங்காலங்களில் இந்த கட்சியினுடைய நடவடிக்கை, விஜயனுடைய நடவடிக்கை எப்படி இருக்குங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.